ஹாய் காய்ஸ். நம்ம எவ்வளோ தான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணி குடுத்து விட்டாலும், அது எம்ப்டியா வரவே வராது. ஆனா, இத ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து எம்ப்டியா தான் வரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வேலையும் இருக்காது. நான் அதுக்கு அடுப்ப ஆன் பண்ணிட்டு கடாய வச்சுடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்ய எடுத்துக்கிறேன். இதுக்கு நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்னைக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் எடுத்துட்டு நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் உளுந்தும் சேர்ந்துருக்கணும். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நிறைய கடலை பருப்பும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். சில பிள்ளைங்க முழுசாக கொடுத்தா சாப்பிடாது. அதனால் நல்ல பொடுசாக எங்கே போகுதுன்னே தெரியாது, அப்படியே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நல்ல பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 பூண்டு நல்ல பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து லைட்டாக நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு, இதுவும் ரொம்பலாம் வதங்கக்கூடாது. லைட்டாக நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கினா போதும். நான் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். இது வதக்கம்ச்சிலே ரூம் அவ்வளோ ஸ்மெல்லு இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு, ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கு நான் எடுத்திருந்தேன். அதனால 2, பெரிய உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா 1 போதும். அந்த உருளைக்கிழங்க நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட போட்டுட்டு லைட்டாக 2 கிண்டிட்டு நான் மசாலாஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், வேலையே இருக்காது. வெறுமனையாக லஞ்ச் பாக்ஸுக்கு இதை மட்டும் கொடுத்துடுங்க போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூட குறை என்னென்ன மசாலா வேணும் நீங்கள் நினைக்கிங்களோ அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இதுவே உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிண்டி விட்டுருக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நெய்யில் இந்த மசாலா எல்லாமே நல்லா வறுபடணும். அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி தெளிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து சாதம் வேக வச்சாலும் சரி, இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பச்சடி தான் பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பச்சடியே சூப்பராக இருக்கும். வேணால் நீங்கள் அது கூட இன்னொரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இது லைட்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வேகலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். வேகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா இது வந்து சாதா உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நான் இதை மூடி வச்சிடுறேன். இது ஒரு ரொம்ப பொடிசு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கறனால ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துடும். வெந்த உருளைக்கிழங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விடணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எப்படி சூப்பராக மசிக்குது மட்டும் பாருங்களேன். இப்போ என்னுடைய இது வந்து நல்லா வெந்துட்டு, இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. பொடிசா கட் பண்ணதுனால தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வேகும். பெருசாக இருந்ததுன்னா வேகாது. இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்பூனாலேயே நல்லா எவ்வளோத்துக்குள்ள முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள 1, 2 நல்லா மசிச்சு விடுங்க. எதுக்காக இப்படி மசிச்சு விட்றோன்னா, அந்த நெய்யில் வந்து இப்படி மசிச்சு விட்றதுனால அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். ஒரு கிறிஸ்பியான ஒரு மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். அதனால் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து பொரியல் மாதிரி இல்லாமல் ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா எவ்வளோத்துக்குள்ள முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த டோஸ்ட் பண்ணுற டைமிங் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பியாகிடும். உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகும்ல, அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். இதே மாதிரி நான் கண்டினியூஸாக பண்ணேன். இப்போ என்னோடய உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ஆயிருச்சு. இதே மாதிரி இருந்தால் தான் அந்த ரைஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்லைன்னா சும்மா அந்த பொரியல் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பி, அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக நான் வந்து வடித்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, அந்த ரைஸில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உரைப்பு வந்து காரம் அதிகமாக இருக்கும். ஸோ காரம் கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா ரைஸில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த வத்தத்தூளையும் மிளகுத்தூளையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
இது வந்து வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் நானும் என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட போறோம். அதனால நான் காரம் கொஞ்சம் அதிகமா தான் போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு பண்ண 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நான் வத்தத்தூள் போட்டிருக்கேன்னா, 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் ஆக்கிருங்க. மிளகுத்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நீங்க 1/4 ஸ்பூனா நீங்க மாத்திக்கோங்க. அதே மாரி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது போட்டிருக்கேன், கறி மசாலா தூள். அதையும் 1/4 ஸ்பூன் ஆக்கிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆக்கிக்கோங்க. அப்பன்னா உங்களுக்கு உரைப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். இத போட்டு நல்லா நீங்க கிண்டி விட்டுட்டீங்கன்னா, நம்மளுடைய ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சாப்பிடலாம். அத விட இதுக்கு எது ரொம்ப சூப்பரா இருக்கும்னா, ரைத்தா இருக்கு தெரியுமா? தயிர் வெங்காயம் அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும். அதனால நீங்க இதே மாரி நீங்க லஞ்ச் பேக் பண்ணி குடுத்து பாருங்களேன் ஒரு நாள். சத்தியமா சொல்றேன் லஞ்ச் எம்ப்டியா தான் வரும். செம்ம ஃப்ளேவரா இருக்கும். நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும். டேஸ்ட் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வயல சுவை நாட்டியமானும். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.